இப்ப இருக்க ஜெனரேஷனுக்கு இந்த இங்கு பென் அந்த அளவுக்கு தெரியாமயே இருக்கு. ஆனா இந்த இங்கு பென் பேரண்ட்ஸ் தான் உங்களுக்கு வந்து இப்போ இருக்கிற பேரண்ட்ஸ் வந்து வாங்கி கொடுத்தாங்கன்னா இப்ப எல்லாமே நிறைய வாங்கி கொடுக்குறாங்க. அதுல பிராக்டிஸ் பண்ணுங்க, இதுல பிராக்டிஸ் பண்ணுங்கன்னா இங்க் பென்னே வாங்கி கொடுக்குறாங்க. கேட்டரேஜ் பண்ணுனா யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி ஆயிடுது. இங்க் பென்னா ரீயூஸ் பண்ணிக்கலாம், நிப்பு மாத்திக்கலாம், இங்க் ஃபில் பண்ணிக்கலாம், தனியா இது வேணா பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இருக்கும் போதெல்லாம் ஒரு பென்னு வச்சே எல்லா ஸ்கூல் எக்ஸாம்ஸ் வரைக்கும் எழுதுவாங்க. ஆமா, இப்போ வந்து அப்படி கிடையாது. ஒரு எக்ஸாம் ஒரு பென்னு வந்து வெளியில ஒரு கடையில 5 ரூபாய்க்கு இங்க் ஃபில் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அப்படிலாம் இருந்துச்சு. இப்போ எல்லாமே கேட்டரேஜ் ஆயிட்டனால யூஸ் அண்ட் த்ரோ ஆயிடுச்சு, நிறைய வந்துருச்சு. அப்புறம் எக்ஸாம் முடிச்சிட்டு போகும்போது மேல இங்க் எல்லாம் தெளிப்பாங்க. அந்த ஜெனரேஷன்லாம் வரவே வராது. நீங்க இங்க் தெரிய அது ஃபுல்லா ஷர்ட் ஃபுல்லா இருக்கும். ஆமா, ஃபுல்லா இருந்ததுக்கு அப்புறம் அந்த இது அந்த இங்க் தெளிச்ச ஷர்ட்டே வச்சிருப்பேன் வீட்ல நானு. அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. இப்ப எல்லாமே மாறி போயிடுச்சு. இப்ப இங்க்ஸ் பாட்டிலும் நீங்க சேல் பண்றீங்களா? எல்லா கம்பெனியும் இங்க் இருக்கும் நம்மளுக்கு. ரெகுலரா வர கம்பெனி எல்லாமே இல்ல கேம்லின்னா நம்ம பெருமாளா வந்தது. இப்ப பார்க்கர் ஆயிடுச்சு, வாட்டர்மேன் ஆயிடுச்சு, ஷெஃபர் வந்துருது. ஆனா எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியா வருது. ரெகுலர்னா இந்தியன் பிராண்ட் பிரில் தான். அப்பத்துல இருந்தே அவங்க தான் இப்போதைக்கு கஷ்டம் இருக்கு. இங்க் பென் இங்க் வரனாலதான் இங்க் பென் வருது. அந்த இங்க் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா இங்க் பென்னுக்கு வேலையே இல்லாம இது ஸ்டாப் ஆயிடும். ஆமா.